இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மே மாதத்தின் அழகிய 3ஆம் நாளில் அன்னை மரியாளின் திருவடிகளில் அமர்ந்து தியானிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இறைவன் அருளும் மரியாளின் புன்னகையும் இருந்தால் நேரம் போவதே நமக்கு தெரியாது. ஒரு கத்தோலிக்க வாழ்வியல் மற்றும் இறையியல் பின்னணியில் இன்று நம் அன்னையின் மரியாவை பற்றி நாம் தியானிப்போம். லூக்கா 1:28. அருள் நிறைந்தவரே வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த ஒரு வரிதான் மரியாளின் மேரியாலஜி என்னும் இறையியலில் அஸ்திவாரம், அடித்தளம். அருள் நிறைந்தவர், ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்றால் என்ன? ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிறைய இருந்தால் அதில் வேறு எதையும் ஊற்ற முடியாது. அதுபோல மரியா அருளால் நிரம்பி இருந்தால் அவருடைய பாவத்திற்கோ அல்லது சுயநலத்திற்கோ இடமில்லை. இப்போதும் பற்றாக்குறை பற்றி பேசுகிறோம். பணம் இல்லை, நிம்மதி இல்லை, அன்பு இல்லை என்று. ஆனால் மரியா நிறைவின் அடையாளம். கடவுள் அவரோடு இருந்ததால் அவர் முழுமையாக இருந்தார். கடவுள் அவரோடு இருந்ததால் அவர் முழுமையாக இருந்தார். மே மாதம் ஏன் மரியாவின் அடக்க மாதம்? கத்தோலிக்க திருவையில் மே மாதம் என்பது வசந்த காலத்தின் தொடக்கம். ஐரோப்பிய நாடுகளில் பூக்களின் காலம். இயற்கையின் பூக்கள் மலர்வது போல நமது ஆன்மீக வாழ்வில் நற்பண்புகள் மலர வேண்டும் என்பதே இம்மாதத்தின் நோக்கம் என்று மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். இது வெறும் செபம் அல்ல, செபம் சொல்லும் மாதம் மட்டுமல்ல. அன்னை மரியாளைப் போல நமது இதயத்தை ஒரு தோட்டமாக மாற்றி இயேசுவை வளர்க்கும் உண்மையான மாதம். பல வீடுகளில் மே மாதம் வந்துவிட்டால் போதும், மாலையில் அந்த லூர்து அன்னை பாடலும் ஜெபமாலை ஒலிக்கும். சில நேரங்களில் பிள்ளைகள், அம்மா இன்னைக்கு ஒரு ஜெபமாலை மட்டும் சொல்லலாமா, ஏன் 3 சொல்லணும் என்று கேட்பார்கள். அதற்கு அம்மாக்கள் சொல்லும் பதில், அன்னைக்கு நாம செஞ்ச பாவத்துக்கு இதுவே கம்மி. மே மாதம் என்பது தண்டனை அல்ல, அது அன்னைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு ஆன்மீக ரீசார்ஜ் நேரம். இன்று மே மாதத்தில் 3ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னை மரியாளின் 3 முக்கிய குணங்களை நாம் பார்ப்போம். ஒன்று, செவிமடுத்தல், லிசனிங். வானதில் பேசியபோது மரியா குறுக்கே பேசவில்லை. இது எப்படி நடக்கும் என்று கேட்டார். அதாவது அவர் கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்ள விரும்பினார். நாம் பல நேரங்களில் கடவுளுடன் பேசுகிறவே தவிர அவர் சொல்வதை கேட்பதில்லை. பல நேரங்களில் மற்றவர் பேசும்போது நான் கேட்பதில்லை. நாம் குறுக்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, துணிச்சல். அருள் அறிந்தவர் என்றால் கஷ்டமே வராது என்று அர்த்தம் அல்ல. கல்வாரி மலைவரை சிலுவையை சுமந்த மகனை பின்னால் நின்றவர் மரியா. துன்பத்தின் நடுவிலும் கடவுள் கைவிட மாட்டார் என்ற துணிச்சல் அவருக்கு இருந்தது. துன்பங்கள் ஏராளம், ஆனால் அதற்கு மத்தியில் துணிச்சல். அன்னை மரியாவின் வாழ்வில் அருள் எப்போதும் துன்பம் என்பதும் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது இருந்தன என்பதை இன்னும் ஆழமாக இறையியல் வாழ்வியல் வழியாக சிந்திக்கலாம். கத்தோலிக்க பராமரியத்தில் மரியாளை வியாகுல அன்னை என்று நாம் அழைக்கின்றோம். அருள் அறிந்த ஒருவருக்கு ஏன் இத்தனை வியாகுலங்கள்? இங்கேதான் கடவுளின் கணக்கு மனித கணக்கிலிருந்து மாறுபடுகிறது. அருள் என்பது காப்புறுதி அல்ல, அது உறுதி. இட்ஸ் நாட் இன்சூரன்ஸ், இட்ஸ் அஷ்யூரன்ஸ். நாமெல்லாம் பெரும்பாலும் கடவுளின் அருள் இருந்தால் கஷ்டம் வராது, நோய் வராது, துன்பம் வராது என்றுதான் நாம் கூறுகிறோம். கடவுள் ஆனால் இறையியல் ரீதியாக அருள் கிரேஸ் என்பது துன்பங்களை நீக்கும் மந்திரக்கோள் அல்ல, மாறாக துன்பங்களுக்கு நடுவே சிதையாமல் நிற்கும் ஆன்மீக தெய்வீக ஆற்றல். லூக்கா 2:35 சிமியோன் அன்னை மரியாவிடம் ஒரு உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொல்வதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடவுள் மரியாளை தேர்ந்தெடுத்த போதே அவருக்கு அருளை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த அருளை தாங்கக்கூடிய வலிமையை கொடுத்தார். மரியாளின் அருள்நிலை என்பது அவர் கடவுளின் திருவுளத்திற்கு வில் ஆஃப் காட் தன்னை முழுமையாக கையெழுத்தில் இருக்கிறது. கல்வாரியில் தன் மகன் துடிதுடித்த போது மரியா கடவுளை ஏன் இப்படி என்று கேள்வி வைக்கவில்லை. அங்கே அவர் அழுதார், ஆனால் அலறவில்லை. அழுதார், ஆனால் அலறவில்லை. துடித்தார், ஆனால் விசுவாசத்தில் மடியவில்லை. இதுதான் அருளின் உச்சக்கட்ட அடையாளம். நிமிர்ந்து நின்றார். யோவான் நற்செய்தியில் ஒரு அழகான வரி உண்டு. இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாய் நின்று கொண்டிருந்தார். இங்கே நின்று கொண்டிருந்தார் ஸ்டுட் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. ஒரு பெரும் துயரம் வரும்போது மனிதர்கள் பெரும்பாலும் உடைந்து போவார்கள், ஆனால் தரையில் விழுந்து கிடப்பவர்கள். ஆனால் மரியா நின்றார். தன் மகன் அவமானப்படுத்தப்பட்டு ஆடைகள் களையப்பட்டு ஆணி அடிக்கப்பட்ட நிலையில் உலகமே அவரை பார்த்து ஏளனம் செய்த போது அந்த அவமானத்தின் நிலையில் மரியா நிமிர்ந்து நின்றார்.
இன்றைய சூழலில் நம் வாழ்வில் தோல்விகள் வரும்போது, சமூகம் நம்மை ஏளனம் செய்யும் போது, கடவுள் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று சோர்ந்து விழாமல் மரியாவைப் போல சிலுவைக்கு முன்னால் அருகில் நின்று நிற்பதே உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. வியாகுலகில் வழியாக பிறந்த அருளின் தாய் மரியா எப்படி அருளின் தாயானார்? அவர் தாயாக தன்னை மட்டும் நேசிக்கவில்லை, சிலுவையில் தொங்கி உலகத்தின் மீட்பரை நேசித்தார், பகிர்வை கொடுத்தார். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஒரு சின்ன அடிபட்டாலே துண்டுடுத்து போவார். மரியா தன் மகன் ரத்தம் சிந்துவதை பார்க்கிறார். அந்த துன்பம் அவர் இன்னும் மேன்மையாக மாற்றார். துன்பங்கள் மனிதனை இரண்டாக மாற்றும். ஒன்று, அது நம்மை கசப்பானவர்களாக மாற்றும், அல்லது நம்மை மேன்மையானவர்களாக மாற்றும். மரியா துன்பங்கள் வழியாக இன்னும் கனிவானவராக உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக மாறுகிறார். நம்மில் பலர் ஜெபமாலை சொல்லும் போது அருள் நிறைந்த மரியே என்று வேகமாக சொல்லி முடிப்போம். ஆனால் அந்த அருளின் விலையை நாம் சிந்திப்பதில்லை. ஒரு முறை ஒரு விசுவாசி கடவுளிடம் கேட்டாராம், ஆண்டவரே, மரியாளுக்கு மட்டும் அவ்வளவு அருள் கொடுத்தீரே, எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்கிறேன்? கடவுள் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், மகனே, மரியாளுக்கு நான் கொடுத்த அருளின் பாதி சிலுவையை தாங்கும் வலிமை. உனக்கு அந்த அருள் வேண்டுமா? உடனே அந்த தமர் வேண்டாம். வேண்டாம் ஆண்டவரை, வேண்டாம். எனக்கு அந்த வாழ வாழ்த்துக்கள் சொல்ற பகுதி மட்டும் போதும் என்றாராம். உண்மை என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, சிலுவை இல்லாத மரியாளை நாம் கற்பனை செய்ய முடியாது. மரியாளின் மடியில் குழந்தை இயேசு இருந்தபோது அவர் எவ்வளவு அருளை பெற்றாரோ, அதே அருளை தன் மடியில் இறந்த மகனின் உடலை வைத்திருக்கும் போதும் அவர் பெற்றார். அன்னை மரியாளின் துணிச்சல் என்பது கடவுளின் கஷ்டத்தை நீக்குவார் என்பதில்லை, மாறாக இந்த கஷ்டத்திலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், இதுவும் கடந்து போகும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்தது. இந்த மே மாத தியானத்தில் நாம் அன்னை மரியாளிடம் இதை கேட்போம். அம்மா, எங்களுக்கு துன்பங்கள் வராமல் இருக்க செய்யாதீர்கள், மாறாக துன்பங்கள் வரும்போது உங்களைப் போல சிலுவைக்கு அடியில் நிமிர்ந்து நிற்கும் அருளை தாரும் என்று கேட்போம். தாளமான விசுவாசமே நம்ம உண்மையான வாழ்விற்கு அழைத்து செல்லும். பணிவு இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரின் அடிமை என்றால், இது நம்ம ஒரு சின்ன பதவி கிடைத்தால் கூட அடிமை என்ற வார்த்தையை மறந்தே விடுகிறோம். மரியாளின் பணிவுதான் அவரை விண்ணக அரசியாக உயர்த்தியது. அன்னை மரியாளின் பணிவு, இந்த ஹியூமிலிட்டி என்பது ஒரு பலவீனம் அல்ல, அதுதான் மரியாளின் மிகப்பெரிய பலம். நான் ஆண்டவரின் அடிமை என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தங்களை கூட இன்றைய மே மாதத்திற்கு இன்னும் விரிவாக நாம் பார்க்க முடியும். ஒன்று, அடிமை உரிமை இழப்பதல்ல, உறவை கண்டடைதல். அடிமை என்பது உரிமை இழப்பதல்ல, உறவை கண்டடைதல். இந்த உலகில் அடிமை என்ற வார்த்தை எதிர்மறையானது. ஆனால் மரியா பயன்படுத்திய அந்த பணிவு என்பது தன் விருப்பத்தை இறைவனின் விருப்பத்தோடு முழுமையாக இணைப்பது. அடிமை என்பதற்கு சொந்த விருப்பம் கிடையாது, எஜமானி விருப்பமே அவனுடையது. மரியா தன்னுடைய அடிமை என்று அழைத்த போது, இனி என் வாழ்வில் நான் இல்லை, நீர் மட்டுமே என்று கடவுளின் ஒரு பிளாங்க் செக்காக கொடுக்கிறார். இன்று நாம் ஒரு சின்ன சங்கத்திலோ அல்லது அலுவலகத்திலோ ஒரு பொறுப்பு கிடைத்து விட்டால் நான் என்கிற அகந்தை தலை தூக்குகிறது. எனக்கு தெரியாமல் எப்படி இது நடக்கலாம் என்று கேட்கிறோம். ஆனால் மரியா அகில உலகையே ஆளப்போகும் இறைமகனுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டும் தன்னை ஒரு வேலையாளாக பார்க்கிறார். பணிவு என்பது நம்மை தாழ்த்துவது மட்டுமல்ல, கடவுளை உயர்த்துவது. பணிவு என்பது நம்மை தாழ்த்துவது மட்டுமல்ல, கடவுளை உயர்த்துவது. உயர பறப்பதற்கான அஸ்திவாரம் பணிவு. கட்டிடம் எவ்வளவு உயரமாக எழுப்ப வேண்டுமோ அவ்வளவு ஆழமாக அஸ்திவாரம் தோண்டப்பட வேண்டும். மரியா தன்னை எவ்வளவு ஆழமாக பணியில் தாழ்த்தினாரோ அவ்வளவு உயரமாக கடவுள் அவரை உயர்த்தினார். அவர் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அதனால் இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்ற என்பர். மரியா இங்கே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். நீங்கள் பேறு பெற்றவர்களாக மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் தாழ் நிலையை கடவுளிடம் ஒப்புக் கொடுங்கள், தாழ் நிலையை கடவுளிடம் காட்டுங்கள். இந்த உலகில் நாம் உயர விரும்புவர்களை கீழே தள்ள பார்க்கிறோம். ஆனால் பரலோகத்தில் விதிமுறை வேறு, தன்னை தாழ்த்துவோரையே அவர் உயர்த்துகிறார். மரியா இன்று விண்ணக அரசியாக முடிசூட்டப்படுகிறார். ஆனால் அந்த அரியணையில் அமர்ந்திருப்பவர் யார்? உலகத்தையே தன்னை மிக தாழ்மையாக கருதிய ஒரு பெண். இங்கே ஒரு பெரிய வாழ்வியல் ஒப்பீடு என்ன? ஒரு பெரிய அதிகாரி தன் பழைய ஏழ்மையான காலத்தை மறக்க விரும்புவார். ஆனால் மரியா அரசியான பிறகும் நம்மை போன்ற சாதாரண பாவிகளுக்கு தாயாக இறங்கி வருகிறார். மே மாதத்தின் நோக்கம் இதுதான். நாம் மரியாவுக்கு பூக்களால் முடிசூட்டுகிறோம். அன்னை மரியாவிடம் நாம் கேட்பது, உன் கர்வத்தை தூக்கி போட்டுவிட்டு பணிவு என்ற பூவை எனக்கு தருவாயா என்பதுதான்.
பணிவான விசுவாசிகளாக இருக்க வேண்டும். நம்ம ஊர் சபைகளில் ஒரு நகைச்சுவை உண்டு. யாராவது ஒருவரிடம் நீங்க ரொம்ப பணிவானவர் என்று சொன்னார், அவர் உடனே ஆமாங்க ஆமாங்க, என்னை மாதிரி ஒரு பணிவான ஆளை நீங்க பார்க்கவே முடியாது என்பார். அங்கே பணிவு செத்து பெருமை பிறந்துவிடும். மரியாளின் பணிவு விளம்பரப்படுத்தப்படவில்லை. அவர் இயேசு செய்த அற்புதங்களின் முன்னால் வந்து நிற்கவில்லை. ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது யாவரும் ஓடிவிட மரியா மட்டும் அங்கே நிற்கிறார். உண்மையான பணிவு புகழ்ச்சியின் போது திரைக்கு பின்னால் இருக்கும், கஷ்டத்தின் போது சிலுவைக்கு முன்னால் நிற்கும். வாழ்வியல் பண்பாடு. இந்த நேர தியானத்திலே முடிவில் ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். பதவி வரும்போது, நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் போது அதை சேவை செய்யக்கூடாது. சேவை செய்ய கிடைத்தது என்று நான் நினைக்க வேண்டும். அதிகாரம் செய்ய அல்ல என்பதை மரியாவிடம் கற்போம். செய்த நன்மைகளை சொல்லி காட்டாமல் நான் ஆண்டவரின் கருவி மட்டுமே என்று சொல்ல பழகுவோம். மரியா வெறும் பாத்திரம், வெசல். பாத்திரம் காலியாக இருந்தால்தான் அதில் எதையாவது ஊற்ற முடியும். மரியா தன்னலம் இல்லாமல் காலியாக, எம்டி செல்ஃபாக இருந்தார். கடவுள் அவரை தன் அருளால் நிரப்ப முடிந்தது. நாமும் நம் கர்வத்தை காலி செய்வோம். அப்போது கடவுளின் அருள் நம்மை நிரப்பும். அருள் ஒரு பரிசாக மரியாள் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அதை நாமும் ஏற்றுக்கொள்வோம். அதைத்தான் இங்கு உங்களுக்கு அட்டவணைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பணிவு என்பது பலவீனம் அல்ல. நம்மை தாழ்த்திய மரியாளைத்தான் கடவுள் விண்ணக அரசியாக உயர்த்தினார். அருள் ஒரு ஆயுதம். துன்பம் வரும்போது ஏன் எனக்கு என்று கேட்காமல் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வதே மரியா காட்டிய உன்னதமான வழி. ஒரு சிறிய அதிகாரம் கிடைத்தாலும் கர்வப்படாமல் மரியாளைப் போல நான் ஆண்டவரின் கருவி என்று நாம் சொல்லி பழகுவோம். இறுதியாக அன்னை மரியாளை ஒரு சிலையாகவோ அல்லது படத்தில் இருப்பவராகவோ மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் ஒரு ரோல் மாடல். வீட்டில் சமையல் செய்யும் போது அவர் ஒரு இல்லத்தரசி, மகனை இழந்த ஒரு தியாகத்தின் உருவம். ஆண்டவரை புகழ்வது அவர் ஒரு புரட்சியாளர். பரலோகத்தில் ஒருமுறை பேதுரு வாசல் காத்து கொண்டிருந்தாராம். சில பாவிகள் உள்ளே நுழைவதை பார்த்துவிட்டு ஆண்டவரிடம் புகார் செய்ய போனாராம். அப்போது பார்த்தால் அன்னை மரியா ஜன்னல் வழியாக சிலரை உள்ளே இழுத்து கொண்டிருந்தாராம். இது கதையாக இருந்தாலும் இது ஒரு உண்மை உண்டு. அன்னை மரியாளின் பரிந்துரை இருக்கும்போது எந்த பிள்ளையும் கைவிடப்படுவதில்லை. அன்னை மரியாளுடைய பரிந்துரை இருக்கிற போது எந்த பிள்ளையும் கைவிடப்படுவதில்லை. இந்த மே மாதத்தில் அருளின் தாயே என்று அழைக்கும் போது அந்த அருள் நம் உள்ளத்திலும் இருக்கும். அந்த அருளால் நிரப்பப்படுவோம். அன்னை மரியாளுடைய அந்த அருளின் தாயாக அவளை ஏற்றுக்கொண்டு நாமும் அருளை பெறுவோம். ஆமென்.